வணக்கம் நேயர்களே. சில வருடங்களுக்கு முன்பு தனியார் வானொலியில ஆர்ஜேவா எழுந்தவர் மிர்ச்சி சிவா அவர்கள். மொக்கை ஜோக் அடிப்பதுல வல்லவரான மிர்ச்சி சிவாவின் காமெடி பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருந்துச்சாம். திரைப்பிரபலங்கள் பலரும் மிர்ச்சி சிவாவின் காமெடிக்கு ரசிகர்களா இருந்திருக்காங்க. அதை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்ட மிர்ச்சி சிவா சினிமா நட்சத்திரங்கள், இயக்குநர்கள் ஆகியோரிடம் நட்பை வளர்த்துக்கிட்டாரு. அதுவே அவருக்கு சென்னை 28 படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கும் நடிப்பையும் தேடி கொடுத்துச்சு. அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து பல படங்கள்ல கதாநாயகனா நடிச்சாரு மிர்ச்சி சிவா அவர்கள். தமிழ் சினிமாவை கிண்டல் பண்ணி எடுக்கப்பட்ட தமிழ் படம் என்ற படத்துல மிர்ச்சி சிவா அவர்கள் கதாநாயகனா நடிச்சிருந்தாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அதன் பிறகு அவர் நடித்த கலகலப்பு என்ற படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. இந்த படம் சிவாவுக்கு கமர்ஷியல் வெற்றியை தேடி கொடுத்துச்சு. என்றாலும் தில்லுமுள்ளு, வணக்கம் சென்னை, யாயா உட்பட சிவா நடித்த சில படங்கள் வரிசையா பிளாப்பாக சிவாவுக்கு சறுக்கல் ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர்கள் படங்களை ஆரம்பிக்காம அமைதி காக்க ஆரம்பிச்சிருக்காங்க. புதிதாக எந்த ஒரு படங்களும் அவரை தேடி வரல. இந்த நிலை நீடிப்பது தன் கேரியருக்கு நல்லதில்லை என்பதை உணர்ந்த மிர்ச்சி சிவா தானே டைரக்டராகி தன் மார்க்கெட்டை நிலைநிறுத்திக் கொள்வது என்ற முடிவுக்கு வந்திருக்காரு. தற்போது முழு மூச்சாக தான் இயக்க உள்ள படத்துக்கான ஸ்கிரிப்டை அமைக்கும் பணியில ஈடுபட்டிருக்காரு மிர்ச்சி சிவா அவர்கள். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.